மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் தான் யூனிட் 3ல கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷனில் தியரி இருக்குது, அதே மாதிரி லேர்னிங்கில் நிறையா தியரிஸ் இருக்குது. மோட்டிவேஷனில் ஒரே ஒரு தியரி தான், அது மாஸ்லோவோட தியரி. லேர்னிங்கில் ஒரு 4 தியரி இருக்குது. அதை நம்ம என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மோட்டிவேஷன்னா என்ன, அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மோட்டிவேஷன்னா என்ன? மோட்டிவேஷன், த வேர்ட் மோட்டிவேஷன் எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டு. ஓகே, இட்ஸ் அ லாட்டின் வேர்டு. அந்த லாட்டினில் எப்படி என்ன, அதுக்கு மோட்டிவேஷன்றது லாட்டினில் எப்படி சொல்லுவாங்கன்னா மூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் டு மூவ் ஆன், நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மோட்டிவேஷனோட மீனிங். ஓகே, மோட்டிவேஷன்னா லத்தீன் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த லத்தீன் வேர்டில் என்னன்னு சொல்லுவாங்க? மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா டு மூவ். ஓகே, டு மூவ் டு த நெக்ஸ்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மோட்டிவேஷன்? த டேர்ம் motivation refers to the tendency to act to produce one or more effects. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆட்கின்சன் சொல்லியிருக்கார். அதாவது மோட்டிவேஷன்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஏதாவது ஒன்று நம்ம ஒன்றோ இல்லை நிறையாவோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி அட்கின்சன் சொல்லியிருக்கார். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு? மோட்டிவேஷன் அப்படின்னா இஸ் த பேசிக் ப்ராப்ளம் இன் சைக்காலஜி. சைக்காலஜியில் ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான் என்னது? மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா கேட்ஸ்ன்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மோட்டிவேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரௌசிங். ஓகே, எழும்புறது, சஸ்டெயின் பண்ணுறது, வாழ்க்கையில் எப்படி சஸ்டெயின் பண்ணுறது. 5 ரூபா தான் இருக்குது, அந்த 5 ரூபாய்க்குள்ளே எப்படி நம்ம இந்த நாளை ஓட்டுறது அப்படிங்கிறது தான் சஸ்டெயின் பண்ணுறது. அண்ட் ரெகுலேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகே, டெய்லி எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறது, ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு போகிறது, இதுதான் வந்து இதை ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கான்னா குட்ன்றவர் அப்படி சொல்லியிருக்கார். ஓகே, குட்ன்றவர் இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் இருக்காரு. இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அந்த டெஃபினேஷனை நீங்கள் படித்தா போதும். ஓகே, ஸோ மோட்டிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்லோ தான் வந்து மோட்டிவேஷனுக்கு ஒரு தியரி எழுதியிருக்கார். மாஸ்லோன்றவர் தான் என்ன சொல்லியிருக்காரு? மோட்டிவேஷனுக்கு ஒரு தியரி எழுதியிருக்காரு. மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஆக்சுவலைசேஷன் தியரின்னு சொல்லலாம், ஹைராரிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ரைட் மாஸ்லோஸ் ஆக்சுவலைசேஷன் தியரி அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். இல்லை ஹைராரிக்கல் நீட்ஸ் பற்றி எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லி கேட்கலாம். இதில் உங்கள் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எடுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் எழுது, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் எழுதுங்க மாஸ்லோவோட தியரிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த 10 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இல்லை 5 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்த சினாப்சிஸ்ன்றதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜும் கவர் ஆகும். சினாப்சிஸ்னால் என்ன சப்ஹெட்டிங், இதில் இந்த கொஸ்டினில் மாஸ்லோ தியரியில் என்ன சப்ஹெட்டிங்ஸ் நம்ம எழுத போகிறோம், என்ன டாபிக்ஸ் பற்றி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் வந்து சினாப்சிஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இது வந்து என்னது மாஸ்லோவோட தியரி வந்து மோட்டிவேஷன் தியரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மோட்டிவேஷன் தியரி ஆஃப் மோட்டிவேஷன்னா என்ன? மோட்டிவேஷன் தியரி தான். ஸோ அப்போ மோட்டிவேஷன்னா என்ன, அந்த மீனிங் எழுதணும். அடுத்தது அந்த டெஃபினேஷன் எழுதணும், மோட்டிவேஷன் தியரி அப்படின்னு சொல்லி கேட்டால். அதுக்கப்புறம் மாஸ்லோன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இல்லையா, அவரை பற்றின இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் அவர் என்ன தியரி ஆஃப் மோட்டிவேஷன் எழுதியிருக்காரு அப்படின்றத எழுதணும். அடுத்தது எடுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின்லேயும் இந்த மாதிரி தியரிஸ் வந்துச்சுன்னா இது 3 இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் எழுதணும். எந்த 10 மார்க் 5 மார்க்குனாலும் நீங்கள் சினாப்சிஸ் எழுதினீங்கன்னா அதிலே உங்களுக்கு பாதி பேஜஸ் போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன்னா என்ன, மாஸ்லோன்னா யார், இந்த தியரி எழுதினவரை பற்றி என்ன ஒரு இது. ஓகே, 1954. இப்போ 1954ன்றதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அக்கா ரீட்டான்னு இருந்தாங்கன்னா, அந்த ரீட்டா அக்காவோட பர்த்டே வந்து 1974 இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரீட்டா அக்கா. அடுத்த ஒரு தியரி படிப்போம், அந்த தியரி வந்து 1905. அந்த அக்கா வந்து 1995 பிறந்திருக்காங்க. ரீனா அப்படிங்கிறவங்க 1995 பிறந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரீட்டா அக்கா. மாஸ்லோ தியரினா ரீட்டா அக்கா எந்த பர்த் இயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 1954ன்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஃபுல் பேர் என்னென்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ.
இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, காம்ப்ரிஹென்சிவ் தியரி ஆஃப் மோட்டிவ்ஸ், ஸோ மோட்டிவேஷனுக்கு தியரி எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக எழுதினா போதும். ஆனால் 1954ன்றது ஒன் வேர்ட்லேயும் கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். இது மாதிரி 10 மார்க்கில் எழுதும்போது இந்த மாதிரி ஆத்தரை பற்றி எழுதுனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆல் தீஸ் மோட்டிவ்ஸ் ஆர் நாட் சேம் இன் தியர் லெவல், குவாலிட்டி அண்ட் இன்டென்சிட்டி. ஓகே, எல்லா மோட்டிவ்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. குவாலிட்டியாக, லெவல், அதுக்கு இன்டென்சிட்டி, இது எல்லாமே. ஸோ அதை ஒரு லைனாக சொல்கிறாங்க. மாஸ்லோ அரேஞ்ச் தீஸ் மோட்டிவ்ஸ் ஹைரார்கிக்கலி பேஸ்ட் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற தியரி வந்து யாரை பற்றி அப்படின்னா ஒரு ஹியூமனை பற்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற தியரி யாரை பற்றி, மனுஷனை பற்றி. அதுக்கப்புறம் வர தியரிஸ்லாம் வந்து அனிமல்ஸ் வச்சு தியரிஸ் எழுதியிருப்பாங்க. மாஸ்லோ யாரை பற்றி எழுதியிருக்காருன்னா மனுஷனை பற்றி எழுதியிருக்காரு. மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறத ஹைரார்கிக்கல் ஆர்டர்னால் லோலேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ஹைரார்கிக்கல். ஓகே, ஹைரார்கிக்கல் ஆர்டரில் எழுதியிருக்காரு. ஸோ லோவர் ஆர்டர் நீட்ஸ்லேருந்து இது ஆரம்பிக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹையர் லெவல் நீட்ஸ் அரைஸ் மோட்டிவ்ஸ் ஆர் ரிலேட்டட் டு நீட்ஸ். பேசிக் ஒரு ஹியூமன்னா பேசிக்காக என்னென்ன தேவை, நீங்கள் எப்படியெல்லாம் எழுதலாம் உங்களோடதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு உங்களுக்கு இந்த இதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த மாஸ்லோவோட தியரியை நீங்கள் வந்து இந்த மாதிரி கலராக எழுதலாம், இல்லை இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, உங்களோட புக்கில் வந்து ட்ரையாங்கிளில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டு அது மாதிரி டிசைன் போட்டு கூட எக்ஸாமில் எழுதலாம். உங்களோட டிசைன்ஸ் எது மாதிரி இருக்கோ அது மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இந்த கொஸ்டின்னாவே நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான். ஸோ ஓகே, இதுக்கு இந்த வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்தையும் நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது என்னதுன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஆனால் இது ஃபஸ்ட்டு கிடையாது, இது வந்து ஹையர் ஆர்டர். ஓகே, இது ஹையர் மோட்டிவ்ஸ். இதில் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் வந்தோடனே அவனுக்கு என்ன தேவையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் இல்லைன்னா பயாலஜிக்கல் நீட்ஸ். அதாவது பயாலஜிக்கல்னால் என்ன, நம்மளுடைய உடம்புக்கு என்ன தேவை, நம்ம உயிர் வாழணுன்னா பேசிக்காக இந்த உலகத்தில் இருக்கணும்னா அவனுக்கு என்ன தேவை, அதுதான் ஃபிசியாலஜி. பயாலஜின்னா என்ன, பயாலஜிக்கல்னால் நம்மளுடைய உடல் சம்மந்தப்பட்டது தானே. ஸோ அந்த பயாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் தான் பேசிக் நீட்ஸ். இதுதான் என்னது, ஒரு பேசிக் நீட்ஸ். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன, அவனுக்கு அடிப்படையாக என்ன தேவை, சோறு, தண்ணி, அப்புறம் காற்று, அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் வேணும், ஸோ ஸ்லீப் வேணும். இது எல்லாமே பேசிக் நீட்ஸ் ஆஃப் த லைஃப், ஒரு மனுஷனின் அடிப்படை தேவை. ஓகே, பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவனுக்கு அடிப்படையாக என்ன தேவை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு மனுஷனாக பிறந்தா முதல்ல அடிப்படை தேவையை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான், உன்னோட மோட்டிவ் முடிஞ்சிருச்சு. அடுத்த மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி நீட்ஸ். ஓகே, இப்போ அவனுக்கு தேவையான சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சம்பாரிச்சிட்டான். அடுத்தது அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், நம்ம பொருளை திருடிடுவாங்க அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க, நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன தேவை, அடுத்த பயாலஜிக்கல் நீட்ஸ்க்கு பேசிக் நீட்ஸ் நமக்கு தேவை. பேசிக் நீட்ஸ்னால் என்னது, ப்ரொடெக்ஷன் தேவை, செக்யூரிட்டி தேவை, ஒரு ஆர்டர் தேவை, ஒரு சட்டம் தேவை, ஒரு லிமிட் தேவை, ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். இது எல்லாமே வந்து என்னதில் சேஃப்டி நீட்ஸில் இருக்குது. ஓகே, சேஃப்டி நீட்ஸும் சேஃப்டிக்கும் அவங்க எல்லாமே ஆர்டர் போட்டுட்டாங்க, லா போட்டுட்டாங்க, ஒரு வாட்ச்மேனு இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க வந்து நியமிச்சிட்டாங்க. இப்போ அவனுக்கு வந்து பேசிக்கான ஃபுட் இருக்குது, ஷெல்டர் இருக்குது, வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் கண்டு அதுக்கப்புறம் ஒரு வீடு எல்லாமே பண்ணி அவன் வந்து சேஃப்டியாக இருக்கான். அடுத்தது என்ன பண்ணுறான், அப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஒரு மனுஷன் தேடுவான் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிலாங்கிங்ஸும் லவ் நீட்ஸும் வேணும். அதாவது ஃபேமிலி வேணும், அஃபெக்ஷன் வேணும், ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும், ஒர்க் வேணும், குரூப் வேணும். ஓகே, அவனுக்குன்னு ஒரு சொந்தம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் பிலாங்கிங்ஸ் அண்ட் நீட்ஸ்.
ஓகே. அடுத்தது வந்து எஸ்டீம் நீட்ஸ். ஓகே, இந்த பிலாங்கிங்ஸ்னால் லவர் தேடிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இது எல்லாமே வந்துருச்சு. அவனுக்குன்னு இந்த இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய மரியாதை தேவை. அதுதான் வந்து எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ்னால் என்னது? ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், அவனுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அவனுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும், அச்சீவ்மெண்ட் இதெல்லாமே வந்து எஸ்டீம் நீட்ஸ். ஓகே, அவனுடைய அடுத்த ஸ்டேட்டஸ் லெவலில் பார்க்குறாங்க. ஓகேயா. அடுத்தது காக்னிட்டிவ் நீட்ஸ். காக்னிட்டிவ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நாலேஜ், அறிவு சார்ந்தது, திங்கிங். ஓகே. அடுத்தது அவன் என்ன பண்ணிடுவான், அவனுக்கு அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பயங்கரமாக உயர்ந்துருச்சு. அப்போ அவனுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வரும், ஒரு நாலேஜ் வேணும், அவனுக்கு மீனிங் வேணும், இந்த மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அடுத்தது ஏஸ்தட்டிக் நீட்ஸ்னால் அவனுடைய அழகு, பியூட்டி, பேலன்ஸ், ஃபார்ம், எக்ஸட்ரா, இதெல்லாம் தான் ஏஸ்தட்டிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வந்து நியூவாக இருக்கிற அந்த தியரியில் இல்லை, பட் இதை எழுதுனீங்கன்னா ஒரு ஃபுல் A4 ஷீட்டையும் நம்ம கவர் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக அவன் என்ன பண்ணிடுறான், அவனுடைய வாழ்க்கையை முழுமையடையுது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னாக்க என்னென்னா, தன்னுடைய பர்சனல் க்ரோத் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இதுதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் ஹையர் ஆர்டரில் இருக்குது. இருக்கிறதுலே லோவர் ஆர்டர் ஃபஸ்ட்டு சோத்துக்கே வழி இல்லை. சோறோ திங்கவோ தூங்கவோ காற்றோ சுவாசிக்கவோ தண்ணி குடிக்கவோ இல்லை. அதுதான் பயாலஜிக்கல் நீட்ஸு. அதுவே இல்லைன்னா அடுத்தது அப்போ அவன் எப்படி தேடுவான்? ஓகே, இதெல்லாமே உடம்புக்கு தேவை. அடுத்தது என்ன தேவை? உடலை பாதுகாக்கணும், பொருட்களை பாதுகாக்கணும், ஒரு சட்டம் வேணும், இது எல்லாமே சேஃப்டி நீட்ஸ். ஓகே. அடுத்தது சேஃப்டி வேணும். ஓகே, சம்பாரிச்சிட்டாங்க, எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க, அதுக்கு அடுத்தது என்ன வேணும்? சேஃப்டி வேணும். என்ன தான் சம்பாரித்தாலும் சேஃப்டியெல்லாம் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு லவ் வேணும், ஒரு ஃபேமிலி வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அடுத்தது என்னது? எஸ்டீம். உனக்குன்னு நீ லவ், ஃபேமிலி வந்துருச்சு, உனக்கு ஒர்க் கல்ச்சர் இருக்குது, எல்லாமே இருக்குன்னா நீ ஒரு ஸ்டேட்டஸ் தேட ஆரம்பிச்சிடுவ. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா முதல்ல இருக்கிற நீட்லேயே நம்ம நிற்போம். ஸோ இதெல்லாமே இந்த வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இல்லை, இதை சோறு சாப்பிட்றது, ரிலேஷன்ஷிப்பு, நமக்குன்ற ஒரு பாதுகாப்பு, எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பயாலஜிக்கல் நீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? சோஷியல் ஆர் மற்றவங்களுக்காக தானே இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே, அச்சீவ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம். சைக்காலஜிக்கல் நீட்ஸ் அதே மாதிரி சோஷியல் நீட்ஸுன்னு சொல்லலாம், இல்லை சைக்காலஜிக்கலி உங்களுக்கு தேவை அந்த நீட்ஸ் எல்லாம் அப்படின்னும் சொல்லலாம். அப்புறம் காக்னிட்டிவ் நீட்ஸ், என்ன தான் வந்து இது இருந்தாலும் நமக்குன்ற ஒரு நாலேஜ் வேணும், செல்ஃப் அவேர்னஸ் வேணும், அழகு வேணும், இது எல்லாமே சொல்கிறது ஏஸ்தட்டிக் நீட்ஸும் காக்னிட்டிவ் நீட்ஸும். கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான், தன்னிலை உணர்ந்துட்டான், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்துட்டான். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா அவனுடைய எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சிட்டான், அவனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. இதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே. க்ரோத் நீட்ஸ், இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ரோத் நீட்ஸை ஜி ஃபார் க்ரோத் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அது டிஃபிஷியன்சி, என்ன பேசிக்கான தேவைகளே இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இல்லை. ஸோ இது வந்து டிஃபிஷியன்சி நீட்ஸ், டி ஃபார் டெஃபிஷியன்சி நீட்ஸ், இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. இது வந்து நெட்டில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இதோட பிக்சர் அப்படியே இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். என்ன, எல்லா ஹெட்டிங்லேயும் இது இருக்கும். ஒரு 5 பாயிண்ட்டு, ஒரு இல்லைன்னா உங்களுக்கு பேஜ் இன்னும் எவ்வளோ இருக்கோ அந்த பேஜ் அளவுக்கு நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தது மாஸ்லோவோட தியரி. அந்த மாஸ்லோவோட தியரியில் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் பேராகிராஃபாக மறுபடியும் எழுதணும். இந்த டயக்ராம் போடுறதும் இல்லாமல் பேராகிராஃபாக மறுபடியும் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா இந்த எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த தியரியிலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கிது இல்லையா, அதுதான். ஃபிசிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வேணும் ஒரு குழந்தைக்கு. ஸ்டிமுலஸ் வேரியேஷன், அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து கை தட்டுங்க, திடீர்னு நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க சிட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிமுலஸ் வேரியேஷன் காட்டுறது. நம்ம கற்றுக் கொடுக்கும்போது பலவிதமான வேரியேஷன்ஸை காட்டுறது, தூண்டுதல். எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னே தூக்கம் போயிடும். ஸோ அதுதான் ஸ்டிமுலஸ் வேரியேஷன்.
அந்த மாதிரி கொடுக்கறது. அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ரிவார்ட் கொடுக்கறது. நல்லா கரெக்டாக பண்ணாங்க, இல்லை சூப்பராக பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னா ரிவார்ட், அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன். இல்லை தப்பாக பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட். ஓகே, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆஃப் த சில்ட்ரனை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய இதை செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் எடுகேஷனல். இது மாதிரி நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம். ஓகே, எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லாத்துக்குமே வரும். ஓகே, லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் 10 மார்க் வந்துச்சுன்னா இதோடு எழுதுனீங்கன்னா போதும், கன்க்ளூஷனோட முடிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் ஏதாவது 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள், இல்லைனா வேண்டாம். லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்க்ளூட் பண்ணுறதுனாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த 10 மார்க்கில். டிட்டர்மைன்ஸ் பிஹேவியர், ஒரு மனிதனுடைய பிஹேவியரை வந்து சொல்கிறது தான் லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. இஸ் வெரி ஹை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது an individual has to strive hard to attain that goal. ஓகே, ஒரு கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப அதிகமான ஆஸ்பிரேஷன் தேவை. ஓகே, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் பார்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் எபிலிட்டிஸ். அவனுக்கு இருக்கிற திறமைகள், அவனுக்கு இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸு, இதை பொறுத்து தான் இருக்குது. த மெயின் டாஸ்க் ஆஃப் அ டீச்சர் இஸ் டு ரைஸ் த லெவல் ஆஃப். ஓகே, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வந்து தானாக போட தெரியுதுன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம இன்னும் அதிகமான ஆஸ்பிரேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எடுகேஷனல் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இது வந்து கொஸ்டின் நம்பர் 1 தான். கொஸ்டின் நம்பர் 1 என்ன, மேஸ்லோ. இந்த யூனிட் 3ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஸ்லோவோட தியரி ஆஃப் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷனோட டெஃபினிஷன் மீனிங் எல்லாம் இதிலே நீங்கள் எழுதிடணும் இந்த கொஸ்டினில். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, பட் ஆனால் நான் வந்து சிலபஸ் படி கொஸ்டின் நம்பர் 1ன்னு சொல்லி அவங்க என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நான் கரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா, இதுதான் ஒரு கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோட்டிவேஷன் தியரி முடிஞ்சிருச்சு. மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் தான் சில யூனிட் 3யோட ஃபுல் சிலபஸ் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் பற்றி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் பற்றி. லேர்னிங்கில் என்னென்னா தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸில் ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு ஒரு 5 பாயிண்ட் எழுதிடலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே லேர்னிங் தியரின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 தியரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு காக்னிட்டிவ் தியரினா என்ன, அறிவு சார்ந்த, திங்கிங் சார்ந்த, இது எல்லாமே வந்து என்னது காக்னிட்டிவ் தியரி. இது யார் எழுதியிருக்கான்னா ஜியான் பியாஜெட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிஹேவியரிஸ்ட் தியரி பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ பாவ்லோன்றவர் இந்த பிஹேவியரிஸ்ட் தியரியை கண்டுபிடிச்சிருக்காரு, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸ்கின்னர்ன்றவர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற தியரி. தாண்டைக்குன்றவர் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரி. இது எல்லாமே லேர்னிங் தியரி தான். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அனிமல்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. மேஸ்லோ என்ன பண்ணியிருக்காரு, ஹியூமன் வச்சு சொல்லியிருக்காரு இல்லையா. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அனிமல்ஸ் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதில் என்னென்ன அனிமல்ஸு யார் அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லேர்னிங்னு பற்றி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் லேர்னிங்கோட டெஃபினேஷனை எல்லாத்துலேயுமே எழுதலாம். ஓகே, இப்போ லேர்னிங்னா என்ன, மீனிங் என்ன, டெஃபினேஷன். லேர்னிங் வந்து லைஃப் லாங் ப்ராசஸாக இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் வயசானால் நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பீங்களா? இல்லைல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெக்னாலஜி மாறுது, ஒவ்வொரு விதமான சமையல்கள் மாறுது, இப்போ நிறையாவே கற்றுக்குறாங்க. ஸோ என்ன பார்க்கணும், லேர்னிங் வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். இட் பிகின்ஸ் வித் லைஃப் அண்ட் எண்ட்ஸ் வித் லைஃப். ஓகேவா, இதுதான் மீனிங். ஓகே, லேர்னிங் இஸ் ஷோன் பை அ சேஞ்ச் இன் பிஹேவியர் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது யார் சொல்லியிருக்கா, கிரான்பேக் சொல்லியிருக்காரு. என்னென்னா ஒரு பிஹேவியரில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே அது எதன் மூலியமானா கற்றுக்கொள்கிறது மூலியமாக. பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து குதிச்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா குதிக்காமல் இருந்தால் தான்
கீழே விழாமல் இருக்க முடியும், இல்லை மெதுவாக குதிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குது. ஸோ சேஞ்ச் இன் பிஹேவியர் என்னது? ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் தான் அதை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா? கிரான்பேக்ன்றவர் சொல்லியிருக்கார். லேர்னிங் இஸ் சேஞ்ச் இன் பிஹேவியர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் பிஹேவியர். அதே தான் திருப்பியும் சொல்லியிருக்காரு, அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, இவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. சேஞ்ச் இன் பிஹேவியர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் பிஹேவியர், ஒரு பிஹேவியர்லேருந்து இன்னொரு பிஹேவியரை கற்றுக்குறோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்கார்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னவர் ஜேபி குவில்ஃபோர்ட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தியரி ஆஃப் லேர்னிங்க்கு போகிறோம். தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு தியரி என்ன நம்ம பார்த்தோன்னா அறிவு. ஓகேவா? காக்னேட்டிவ் தியரி, ஜியான் பியாஜெட். இவரும் ஹியூமனை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு தியரி மட்டும் ஹியூமனை வச்சு, மித்ததெல்லாம் அனிமல்ஸை வச்சு. ஓகே, ஜியான் பியாஜெட் ஹியூமனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த வளர்ச்சியை பொறுத்து தான் அறிவும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, எப்படி வளருது அப்படிங்கிறத சொல்கிறது, அந்த குழந்தையோடைய அறிவு எப்படி வளருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜியான் பியாஜெட்டோட தியரி, காக்னேட்டிவ் தியரி. ஓகே, எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் சினாப்சிஸ் எழுதணும். நான் ஜஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ்க்கு எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த கொஸ்டின் வந்தாலும் சினாப்சிஸ் எழுதி இன்ட்ரொடக்ஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் தியரி, கன்க்ளூஷன், எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ்னும் எழுதணும். எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜியான் பியாஜெட்னு எழுதணும். எழுதிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பேஜஸும் கவர் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிறது கிளியராகவும் தெரியும். இப்போது இவரோட ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் தியரியில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. 8 வாழ்க்கை இருக்குது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பாட்டில், ரஜினி பாட்டில். இவர் என்ன சொல்கிறாரு? 4 தான் பிரிக்கிறார். ஓகேவா? 4 கட்டமாக பிரிக்கிறார். ஒன்று 2 இயர்ஸ் வரைக்கும். இப்போ நம்மளை என்ன சொல்கிறாங்க? 3 இயர்ஸில் நம்மளாம் ஸ்கூலில் எல்கேஜி சேர்ந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? 4 இயர்ஸில் தான் எல்கேஜி சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜில் 0 to 2. 0 to 2னா குழந்த பிறக்கவே இல்லை, பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும். அடுத்தது 2 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும், 7 to 11 இயர்ஸ். அடுத்தது 11 இயர்ஸ் அண்ட் அபவ். இது என்ன 0 to 2 இயர்ஸ்னால் அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ஸ் வச்சு தான் அவங்களால எல்லாமே பண்ண முடியும். சென்ஸ்னால் அழுகிறது, அப்புறம் கத்துறது, தட்டுறது, கை தட்டுனா திரும்பி பார்க்கும் குழந்தைங்க, கத்துனா திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சென்ஸை வச்சு தான் பண்ண முடியுன்றது தான். அதனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ். ஓகே, முன்னாடியே இதை நீங்கள் கூட ஷார்ட்கட் வச்சுக்கலாம், அக்ரானிம் வச்சு எஸ்பிசிஎஃப். எஸ்பிசிஎஃப்னா என்ன? ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜு, இது கான்க்ரீட் ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜு, இது ஃபார்மல் ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ். முதல்ல இருக்கிறது மட்டும்தான் சென்சாரி. ஓகே, எஸ்பிசிஎஃப், ஸ்பீசெஃப், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? சென்சாரி மோட்டார் ஸ்டேஜு. செகண்ட் ஸ்டேஜ் என்ன? ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜு. தேர்டு கான்க்ரீட். ஓகே, கட்டடம் கட்டுறது மாதிரி. ஓகே, அடுத்தது ஃபார்மல் ஆப்ரேஷ்னல், ஃபார்மலாக ஒரு ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ் தான் இது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? இந்த தியரி, காக்னேட்டிவ் தியரி, ஜியான் பியாஜெட். இட்ஸ் ஓகே. இவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன் தான் எழுதணும். இவரை பற்றின இன்ட்ரொடக்ஷனில் என்ன? இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். ஓகே, எங்கேருந்து வந்திருக்காருன்னா ஸ்விட்சர்லாண்டு. ஹேஸ் கன்சர்ன்ட் அபவுட் தியரிட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஓகே, ஆஃப் த குவாலிட்டேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரக்சர். அதாவது அறிவு சார்ந்த, காக்னேட்டிவ்னாவே அறிவு, இன்டலெக்சுவல்னாலும் அறிவு சார்ந்த. நீங்களாம் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதிக்கலாம். ஒன்று மெயினாக என்ன பார்க்கணுன்னா சைக்காலஜிஸ்ட், ஸ்விட்சர்லாண்ட். அடுத்தது அக்கார்டிங் டு பியாஜெட், ஓகே, டு நோ அன் ஆப்ஜெக்ட் ஒன் மஸ்ட் ஆக்ட் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. ஒரு ஆப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று அறிவு சார்ந்து நீங்கள் யோசிச்சு இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கலி நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரிய முடியும். மண்ணை வச்சு ஒரு பொம்மை உருவாக்கணும் தான். ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு, ஒருத்தருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தெரியணும் அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ
அதை வந்து செயல்படுத்தணும். அண்ட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் கால்ட், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஸ்கீமாஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இதில் ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 4 ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். 8 ஸ்டேஜ் இல்லை, 8 வாழ்க்கை இருக்குது. ஆனால் இவர் என்ன பியாஜெட் எப்படி சொல்லிட்டாரு, வாழ்க்கையை 4ஆக பிரிச்சுட்டார். என்ன சொன்னோம், SPCF. எஸ்னா சென்சாரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், அடுத்தது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஓகே, இதில் வந்து சென்சாரி மோட்டார்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் மறுபடியும் அப்படியே எழுத வேண்டியதான். இதே 0 to 2 இயர்ஸை நீங்கள் ஃப்ரம் பர்த் டு 2 இயர்ஸ்னு வேர்ட்ஸில் எழுதணும், அவ்வளோதான். திஸ் ஸ்டேஜ் கவர்ஸ் ஃப்ரம் பர்த் டு 2 இயர்ஸ். அடுத்தது இஸ் மார்க்ட் பை சென்சேஷன்ஸ். ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா போன யூனிட்டில். ஐ, ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது, அது விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. அது என்ன பண்ணுது, லைட்டு, இதை வெளிச்சத்தை பார்க்குது, டார்க்கை பார்க்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் சென்சேஷன். ஓகே, அண்ட் நோன் ஆஸ் சென்சாரி மோட்டார் பீரியட். இந்த பீரியடுக்கு பேர் தான் என்ன பீரியடு, சென்சாரி மோட்டார் பீரியட். நீங்கள் அப்படியே அதை வந்து கதையாக எழுதிட வேண்டியதான். இதை நீங்கள் இப்படியே தான் எழுதணும், இதே லைன்ஸை இதே மாதிரி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் இல்லை. ஓகே, 0 to 2 இயர்ஸ்னால் அந்த குழந்தைய என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஃபேண்ட் ஜீசஸ், சைல்ட் ஜீசஸ்லாம் சொல்லுவாங்களே. இன்ஃபேண்ட்னா கை குழந்தை. லேர்ன்ஸ் அண்ட் டெவலப் சென்சாரி மோட்டார் ஸ்கில்ஸ் பை ஆப்ஜெக்ட்ஸ் இன் இஸ் என்விரான்மெண்ட். ஓகே, சுற்றி இருக்கிற அதனுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அந்த குழந்தைங்க கற்றுக்குது. இது எப்படியெல்லாம் கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சாரி மோட்டார் அண்ட் ஸ்கில்ஸுன்னு கூட இதெல்லாம் பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸு. எதை அப்சர்வ் பண்ணுதோ அதை வச்சு அந்த குழந்தை அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். கோஆர்டினேஷன் ஆஃப் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நிற்கிறது, நடக்கிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் கூட மற்றவங்கள பார்த்து கற்றுக்கும். அப்புறம் பர்செப்ஷன் ஆஃப் டைம், ஸ்பேஸ், இமிட்டேஷன். ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா அப்படியே சிரித்தா அம்மா சிரித்தா அதுவும் சிரிக்கும், அம்மா அழுதா அது பார்க்கும் அப்படியே. ஸோ அது இமிட்டேட் பண்ணும், நம்ம பேசுகிறதே திருப்பி பேசுவாங்க அந்த குழந்தைங்க, அது எல்லாமே கற்றுக்குவாங்க. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி. அதிகமாக அறிவு சார்ந்தது தானே, அதனால் மெமரி வந்து டெவலப் ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏதாவது ஒரு ஜாமான் வச்சு விளையாடி கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அது வரைக்கும் விளையாடும். வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு அது தெரியாது, அந்த பொம்மை அங்கே இருக்குன்னே தெரியாது, மறந்துடும், அந்த மெமரியில் இருக்காது. இதே கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தால் அதுக்கு அந்த பொம்மை வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியும். இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜும் அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இது வந்து 2nd ஸ்டேஜு, 3rd ஸ்டேஜு, 4th ஸ்டேஜு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இதை வந்து நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இன் நம்பர்ஸில் எழுதுறதுக்கு பதில். ஓகே, த சைல்ட் பிகின்ஸ் டு அக்வயர் வெக்காபுலரி எல்லாம், அதாவது அம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் அந்த குழந்தை. அழுக ஆரம்பித்தது தான் 0 to 2 இயர்ஸ். இதில் வந்து அம்மான்ற வேர்டை வந்து அப்பான்ற வேர்டெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கும். த சைல்ட் கேன் எக்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தன்னுடைய அனுபவத்தினால அது சில இதெல்லாம் குழந்தைங்க கற்றுக்கும். கேன் மேனிபுலேட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் இஸ் மைண்ட்ஸ். அதே மாதிரியே சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கும். ஓகே, அந்த பொம்மை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த பொம்மை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் வந்து அது வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ப்ரீ ஆப்ரேஷனல் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியே தி ஸ்டேஜ் ஆஃப் த சைல்டு கேரக்டரைஸ்ட் பை அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இதில் வந்து ஒரு 4 இருக்குது. ஈகோசென்ட்ரிசம். ஓகே, இ ஃபார் ஈகோசென்ட்ரிசம், ஏஆர் காது, இஆர்சி இயர், சி அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஈகோ இருக்கும் குழந்தைங்களுக்கு. சில பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, சிப்ளிங்ஸ், கிளாஸ்மேட்ஸ்லாம் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க, அவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. அதுதான் ஈகோசென்ட்ரிசம். அனிமிசம் அப்படின்னா என்னென்னா, பாதிங், குளிக்கிறது, தானாக குளிப்பாங்க, தானாக ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி இது வந்து பாதிங், ட்ரெஸ்ஸிங், ஃபீடிங் தேர் டால்ஸ். அந்த பொம்மை மாதிரியே அவங்கள மாதிரியே அந்த பொம்மையை வந்து அவங்க குளிப்பாட்டுவாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அதுதான் அனிமிசம் சொல்லுவாங்க. ரியலிசம் என்னென்னா, ஏதாவது ஒன்று வந்து யூடியூப்லேயே பார்த்தாங்க அப்படின்னா
அது உண்மையாலுமே நடக்கிற மாதிரியே நினைப்பாங்க. தே கன்சிடர் ட்ரீம்ஸ் ஆர் ரியல். கனவு வந்தால் கூட அது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கிடையாது. அப்புறம் சென்ட்ரிங் அப்படின்னா சைல்டு ஃபோக்கஸ் ஆன் எனி ஒன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் ப்ராப்ளம். ஓகே, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இல்லைன்னா பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும்தான் அது பார்க்கும். அடுத்தது கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா இது வந்து தேர்ட் ஸ்டேஜ்னு எழுதுங்க. இதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 7 அண்ட் கண்டினியூஸ் டு த ஏஜ் ஆஃப் 11. ஏதாவது ஒரு இதை படிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் மித்த எல்லாத்துக்கும் அப்படியே வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு அதை அப்படியே எல்லாத்துக்குமே 1 2 2 3 4 எல்லாத்துக்கும் எழுதுங்க. ஓகே, ஜஸ்ட்டு ஏஜை மட்டும் இங்கே மாற்றி எழுதிக்கோங்க. அடுத்தது திஸ் பீரியட் ஷோஸ் த லாஜிக்கல் திங்கிங் இன் த சைல்டு. ஓகே, லாஜிக்கல்லே லாஜிக்காக திங்க் பண்ணும் ஒரு குழந்தை. அறிவுபூர்வமாக திங்க் பண்ணுது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இப்போ அப்படின்னா த சைல்டு இஸ் ஏபிள் டு டெவலப் கான்செப்ட் பர்டனிங் சைஸ் என்ன, ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன, ட்ரையாங்கிளா ரெக்டாங்கிளா ஸ்கொயரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் தான் 7 வயசு குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா நோ லாங்கர் ஈகோசென்ட்ரிக்காக இருக்காது. அங்கே நம்ம படித்தோம்ல ஈகோசென்ட்ரிக், அனிமிசம், ரியலிசம், அதுக்கப்புறம் சீனா சென்ட்ரிங். ஓகே, சைல்ட் சென்டர்ட் ஃபோக்கஸ் இருக்காது. ஓகே, டு லேர்ன் டு அப்ரிஷியேட் அதர்ஸோட வியூஸை அதை அப்ரிஷியேட் பண்ணும். அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே அது கேட்காது. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த ஐடியாஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா அதை அப்ரிஷியேட் கூட பண்ணுது. மோர் லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி அரேஞ்ச் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்டை வந்து குப்பைத்தொட்டியில் போய் போடுங்க பேப்பரை அப்படின்னா கரெக்டாக குப்பைத்தொட்டியில் போட்டுருவாங்க. இது எல்லாமே செய்யும் இந்த ஸ்டேஜில் இந்த குழந்தை. அடுத்தது ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜுன்றது 4th ஸ்டேஜு. இது வந்து பிகின்ஸ் ஃப்ரம் இந்த ஏஜ்லேருந்து. இது எல்லாமே நீங்கள் எழுதிடலாம். ஓகே, இது வந்து குவைட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ரீசனபிளி வெல் இன்டகிரேட்டட். ஓகே, குவைட் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், வெல் இன்டகிரேட்டடாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா லாஜிக்கல் ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, இந்த குழந்தை வந்து அதோட பொருளை மட்டும்தான் தொடும், மற்றவங்க பொருளை தொடாது. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எப்படி ஒரு ப்ராப்ளமை டீல் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலயமா அவங்க ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்குவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பிகின் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து என்னதுன்னா 4 ஸ்டேஜஸும் முடிஞ்சிருச்சு. அப்போ 4 ஸ்டேஜஸ் முடிஞ்சோடனே என்ன எழுதணும், கடைசியில் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்னன்றதை எழுதணும். இதில் என்ன இருக்குது, செல்ஃப் லேர்னிங் இருக்குது, டிஸ்கவரி இன் லேர்னிங், க்ரியேட்டிவ் திங்கிங், இன்னர் ஸ்கில்ஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாட்டுகளில் எல்லாத்துலேயும் ஈடுபடுவாங்க. அதுக்கும் இவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ஒரு பொம்மையை வரைய சொன்னால் அந்த பொம்மைக்கு அவங்களே அழகழகாக க்ரியேட்டிவாக தலைமுடி காது இதெல்லாமே பொம்மையெல்லாம் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதை க்ரியேட்டிவ் இன்னர் ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். திறமைகள் தான் ஸ்கில்ஸு. செல்ஃப் லேர்னிங், தானாகவே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். இன்னும் நீங்கள் பாயிண்ட்ஸ் கூட எழுதிக்கலாம். இதோட ஜியான் பியாஜெட் முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் கொஸ்டின் ஓவர். ஓகே, 2 கொஸ்டின்ஸ் வந்து தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, லேர்னிங் தியரியில் ஃபஸ்ட்டு தியரி வந்து ஹியூமனை வச்சு இல்லையா. அடுத்த தியரி வந்து என்னென்னா பிஹேவியரிஸ்ட் தியரி, பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷன் தியரி. இதை பாவ்லோவோட தியரி தான், ஒரே தியரி தான். இதை வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க, பிஹேவியரிஸ்ட் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2 பேர் இருக்குது இதுக்கு. பாவ்லோஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கணுன்னா இவருக்கு ஃபுல் பேர் என்னென்னா இவான் பாவ்லோ. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரடக்ஷன் சினாப்சிஸ் எழுத மறந்துடாதீங்க. சினாப்சிஸ் எழுதிட்டு இதை எழுதுங்க. பாவ்லோ அப்படிங்கிறவர் 1849 to 1936 அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். ஓகே, ரஷ்யாவில் இருந்தவர். நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு 20th செஞ்சுரியில். எதுக்காகனா இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் பற்றின படிப்பை வந்து இது பண்ணதுனால. ஓகே, இவர் ஒரு ஃபிசியாலஜிஸ்ட், நாட் சைக்காலஜிஸ்ட், ஃபிசியாலஜிஸ்ட். ஓகே. He was basically interested in the studies of glandular secretions involved in the digestive process. ஓகே, அதாவது செரிமானத்தை முக்கியமாக அவர் வந்து ஒரு படிப்பாக எடுத்து
ஓகே, எப்படி அது செக்ரேட் ஆகுது கிளான்ஸில் அப்படிங்கிறத பற்றி நான் படிச்சிருக்காரு. ஓகே, டைஜஸ்டிவ் ப்ராசஸ் பற்றி. அப்போ நீங்கள் இதில் கண்டிஷனல் தியரி இல்லையா இது. அப்போ கண்டிஷனிங்னா என்ன, அந்த டெஃபினேஷன் எழுதணும். கண்டிஷனிங்னா என்ன, இஸ் நத்திங் பட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கனெக்ஷன் பிட்வீன் அ ஸ்டிமுலஸ் அண்ட் அ ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலஸ்னால் என்னென்னா தூண்டி விடுறது. ஓகே, தூண்டுதல். ரெஸ்பான்ஸ்னால் தூண்டினதுக்கு உரிய பதில் கிடைக்கிறது. விச் ஹாஸ் நோ நேச்சுரல் கனெக்ஷன் பிட்வீன் தம். ஓகே, இதுங்களுக்கு நேச்சுரல் கனெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் கண்டிஷனிங். ஓகே, நான் பாவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அதை வச்சு அவர் பாவ்லோ பண்ணுறாருன்னா டாகை வச்சு பண்ணுறாரு. எதை வச்சு பண்ணுறாரு, பாவ்லோ டாகு, பிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவ்லோ அப்படின்னா டாகை வச்சு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, இவர் நானாக ஒரு பிக்சர் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சிக்கோங்க. புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நாயெல்லாம் உண்மையாலுமே வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. எனக்கு புரிஞ்சபடி நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, பேஜ் நம்பர் 131 இருக்குது. இப்போது இப்போ நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கிங் பெல்லு, இது டாகு, இது வந்து ஃபுட்டுன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நான் எழுதலை, ஃபுட்டுன்னு நீங்கள் எழுதிக்கலாம். பிளேட்டில் ஃபுட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் சொல்லுது இல்லையா. இதே மாதிரி இங்கே மெக்கானிக்கல் கண்ட்ரோல்டு டிவைசஸ் இருக்குது. ஓகே, மெக்கானிக்கலி கண்ட்ரோல்டு டிவைஸ். ஓகே, அதாவது இந்த பெல்லு வந்து மெக்கானிக்கலி கண்ட்ரோல்டு பை வித் த ஃபுட்டு. ஓகே, இப்போ வந்து இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பாவ்லோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் வந்து பண்ணுறாரு. எல்லாமே ஹங்க்ரியாக தான் வச்சுருப்பாங்க, எல்லா அனிமல்ஸையுமே. ஓகே, பசியோடு வச்சுருப்பாங்க. ஹங்க்ரி டாக். ஓகே, பசி உள்ள நாயை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதில் என்னென்னா சலைவா இருக்குல்ல, ஜொல்லு ஒழுகுது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது சலைவரி ரிஃப்ளெக்ஸ் எப்படி கிடைக்குது, பை கண்டிஷனிங் ஸ்டிமுலி. ஓகே, ஒரு இதை தூண்டி விட்டுட்டு அதுக்கு சலைவா வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது எப்படின்னு புரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபுல்லாக பார்த்தம்போது தெரியும். ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டு நீங்களாக எழுதுனீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கே. இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கெப்ட் அ டாக் ஹங்க்ரி ஃபார் த ஹோல் நைட். ஒரு ஃபுல் நைட்டும் வந்து அந்த நாயை வந்து சாப்பிடாமல் அப்படியே வச்சுருக்காரு. அப்புறம் வந்து தென் டைடு ஹிம் ஆன் டு த எக்ஸ்பெரிமெண்டல் டேபிள். ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் அந்த நாயை வந்து கட்டி போடுறாரு. ஓகே, அந்த டேபிள் பேர் எக்ஸ்பெரிமெண்டல் டேபிள். அந்த டேபிளில் ஒரு மெக்கானிக்கல் கண்ட்ரோல்டு டிவைஸ் இருக்குது. அதாவது பெல் அடித்தா கதவு திறக்கும், கெல் அடித்தா சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டேபிளை அவர் வந்து வச்சுருக்காரு. அதில் ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை சாப்பிடாம இந்த நாயை வச்சுருக்காரு. சாப்பிடாத நாயை கொண்டு போய் வச்சுருக்காரு. த டாக் வாஸ் மேட் கம்ஃபர்டபுள் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேர் எக்ஸ்க்ளூடட். டாக் நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த டேபிளில் இருக்குது. ஓகே, வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. ஓகே, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, நாட் இன்க்ளூடட். ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்சர்வர் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் அவர் மறைஞ்சு பார்க்குற மாதிரி அவர் வச்சுருக்காரு. நாய் ஆனால் பார்க்க முடியும். பட் ஏபிள் டு வியூ த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் அ செட் ஆஃப் மிரர்ஸ். ஓகே, ஒரு கண்ணாடிகள் மூலியமாக அதை பார்க்குறதுக்கு அவருக்கு முடியும். ஓகே, இது என்னென்னா ஃபுட்டு வந்து ஆட்டோமேட்டிக் டிவைசஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபுட். எவ்ரி டைம் when the food was presented before the dog, டாகுக்கு முன்னாடி ஒரு தட்டில் ஒரு சாப்பாடை காமிக்கும்போது கரெக்டாக ஒரு பெல்லு வந்து அடிக்கிறாரு. ஓகேவா, கரெக்டாக ஒரு பெல்லு அடிக்கிறாரு. பெல்லு அடித்த உடனே அந்த சாப்பாடை காமிக்கிறாங்க. உடனே அந்த ஃபுட்டு வந்து அது சாப்பிடுது. இந்த மாதிரியே திருப்பி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என்னதுன்னா, கரெக்டாக சாப்பாடை காமிப்பாங்க, ஒரு பெல் அடிக்கும். ரிங்கிங் ஆஃப் த பெல் வாஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ். த அமௌண்ட் ஆஃப் சலைவா செக்ரீட்டட் வாஸ் மெஷர்ட். ஓகே, நாய்க்கு எவ்வளோ சலைவா வந்து செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து நிறைய தடவை நடக்குது. பெல் அடித்தா அதுக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த நாய்க்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி நிறையா தடவை அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது தி டாக் வாஸ் கிவன் நோ ஃபுட். ஓகே, சாப்பாடு கொடுக்கல. பட் பெல் வந்து ரிங் ஆகுது. பெல் ரிங் ஆனோடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஈவன் அட் த அப்சன்ஸ் ஆஃப் ஃபுட் நேச்சுரல் ஸ்டிமுலஸ், நேச்சுரலி அந்த சலைவா வந்து சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, த ரிங்கிங் ஆஃப் த பெல் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ்.
ஃபுட்டு வந்து நேச்சுரல் ஸ்டிமுலஸ் காஸ் த டாக் டு செக்ரீட் த சலைவா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். இதுக்கு பேர் தான் ஸ்டிமுலஸ், இதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் என்ன? சலைவா வரும். பெல் அடித்தோடனே அதுக்கு என்ன வருது? ஃபுட்டு வந்துடும் அப்படிங்கிறது அது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், நேச்சுரல் ஸ்டிமுலஸ். ரிங்கிங் ஆஃப் த பெல் வந்து சும்மா ஆர்டிஃபிஷியலாக ஒன்று வைக்கிறாங்க, ஓகேவா? வச்சோடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வருது? அதுக்கு சலைவா வருது. ஆனால் அங்கே ஃபுட்டே இல்லை. ஃபுட் இல்லாத போதே அதுக்கு சலைவா வருது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா என்ன கற்றுக்குறாங்க? த டாக் லேர்ன் டு சலைவா. டாக் வந்து எதுக்கு கற்றுக்குச்சு? பெல் அடித்தோடனே சலைவா விடுறதுக்கு கற்றுக்குச்சு. திஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங், இந்த மாதிரி லேர்னிங் வாஸ் நேம்ட் அஸ் லேர்னிங் பை கண்டிஷனிங். ஒரு கண்டிஷன் கொடுத்து அது லேர்ன் பண்ணுறது. ஒரு பெல் அடித்தா அதுக்கு சலைவா வர வைக்கிறது. ஸோ இதனால் இதுக்கு பேருக்கு என்னது? கண்டிஷனிங். ஓகே, கண்டிஷன் கொடுத்து அதுக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க, தூண்டி விட்டு அதுக்குரிய ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது, ஓகேவா? ஸ்டேஜ் 1 வந்து பிஃபோர் கண்டிஷனிங்கே கொடுக்கல, ஃபுட்டு வச்சுருக்காங்க, சலைவா வருது. ஃபுட்டை பார்த்தோன்னே அதுக்கு சலைவா வந்துச்சு, ஓகேவா? முன்னாடி இந்த கண்டிஷனிங்க்கு முன்னாடி ஃபுட்டை பார்த்தோன்னே அதுக்கு சலைவா வந்துருச்சு. பெல்லை பற்றிலாம் அதுக்கு தெரியவே இல்லை, தேவையும் இல்லை. பெல்லுக்கெல்லாம் அது நோ ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை, ஓகேவா? அதுக்கப்புறம் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டியூரிங் கண்டிஷனிங்னா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பெல் சவுண்டு கேட்டு ஃபுட்டு பார்த்த உடனே அதுக்கு என்ன வந்துருச்சு? சலைவா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் கண்டிஷனிங், ஓகே, ஆஃப்டர் கண்டிஷனிங் பெல் சவுண்டு வந்தால் ஃபுட் இல்லைன்னா கூட அதுக்கு சலைவா வந்துச்சு. இதுதான் கண்டிஷனிங்கோடைய ஃபுல் தியரி, புரியுதா? கண்டிஷனிங்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நோ ரெஸ்பான்ஸ் ஃபார் பெல், ஓகே. கண்டிஷனிங் அப்போது என்ன நடந்துச்சு? ரெண்டுமே இருக்கும்போது சலைவா வந்துச்சு, ஓகே. இதில் கண்டிஷனிங்க்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு? பெல் சவுண்டு கேட்டாவே அதுக்கு சலைவா வந்துருச்சு, அதுக்கு ஃபுட் இல்லைன்னா கூட சலைவா வந்துருச்சு. இதுதான். அடுத்தது கடைசியாக முடிக்கும் போது என்ன எழுதணும்? எடுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் எழுதணும். எடுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் பண்ணி நம்ம ஒரு இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா எடுகேஷனில் என்ன வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் டெவலப் ஆகும். மாண்டசரி சிஸ்டம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது குழந்தைகள் எல்லாருக்குமே இதை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம், இந்த தியரி பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஓகே. பிரேக்கிங் பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை முறியடிக்கலாம் இந்த தியரி மூலியமாக, ஓகே. அதுக்கப்புறம் பயம் இருந்தாலும் கூட அதை முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது? கண்டிஷனிங் தியரி. பிஹேவியர் வச்சும் அதை சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷனிங் தியரி, பிஹேவியரிஸ்ட் தியரி. இதுக்கப்புறம் கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடலாம், ஓகே. அடுத்த கொஸ்டின், ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸ்கின்னர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 2 அனிமல்ஸ் வச்சு, ஒரு அனிமல் ரேட்டையும் பிஜியனையும் வச்சு அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார், ஓகே. இதே மாதிரி தான் அந்த இதை வந்து ஸ்கின்னர் ஆப்ரேஷன், ஸ்கின்னர்ன்றவர் என்ன சொல்லுவாங்கன்னா பிஎஃப் ஸ்கின்னர்னு சொல்லுவாங்க. பிஎஃப்னா பர்ஹஸ் ஃப்ரெட்ரிக் ஸ்கின்னர் வாஸ் born on. நீங்கள் இந்த ஃபுல் நேம்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, பிஎஃப் ஸ்கின்னர்னு எழுதினா போதும், ஓகே. பிஎஃப் ஸ்கின்னர் எப்போ பிறந்தார் அப்படின்னா March 20, 1904. எங்கே பிறந்தாருன்னா பெனிசில்வேனியா. கம்ப்ளீட்டட் மாஸ்டர்ஸ் இன் 1930 அண்ட் ஹிஸ் டாக்டரேட் இன் 1931, ஓகே. இது நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். On August 18, 1990 பிஎஃப் ஸ்கின்னர் டைட் இன் லுக்கீமியா அப்படிங்கிற வியாதி வந்து அவர் இறந்துட்டாராம் 1990. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகே. த கான்செப்ட் ஆஃப் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் வாஸ் டெவலப்ட் பை த அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். பிஎஃப் ஸ்கின்னர் யாருன்னா ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், ஒரு அமெரிக்கர், ஓகே. 1938 இந்த தியரியை அவர் டெவலப் பண்ணார். ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன? கண்டிஷனிங்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இங்கே ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆப்ரேட் பண்ணுறது மாதிரி, ஓகே. ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனிங் அண்ட் டெஃபினேஷன். லேர்னிங் டியூ டு வாலண்டரி பிஹேவியர். வாலண்டரியாக பிஹேவ் பண்ணால் அவங்களுக்கு பிஹேவ் பண்ணுறதுக்கு பேர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மீனிங். ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ரெஃபர்ஸ் டு அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்
வேறு ரெஸ்பான்ஸ் இஸ் மேடு பை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னால ஒரு முட்டு கொடுக்கறதுனால அந்த இதை அதனுடைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. இதுதான் இது எப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, டெஃபினேஷன் என்ன? The operant conditioning may be defined as any learning which is based on response. ரெஸ்பான்ஸ் எதன் மூலியமாக வர்றது அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு தூண்டுதலின் மூலியமாக வர்றது தான் அந்த ரெஸ்பான்ஸ். ஓகே, அண்ட் டஸ் நாட் இன்வால்வ் சாய்ஸ் அமாங் எக்ஸ்பெரிமெண்டலி டிஃபைன்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதை சொன்னவர் வந்து பிஎஃப் ஸ்கின்னர். ஓகே, எது ஈஸியாக இருக்கோ அந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஸ்கின்னர். ஓகே, ஸ்கின்னர் யாரை வச்சு பண்ணுறான்னு சொன்னேன்? ரேட்டு, எலியை வச்சு பண்ணுறாரு. அப்புறம் பிஜியனை வச்சு பண்ணுறாரு, புறா வச்சு பண்ணுறாரு. இவர் வந்து ஸ்கின்னர் பாக்ஸுன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு. ஓகேவா, அந்த பாக்ஸ்குள்ளே எலியை போட்டுறாரு. அந்த எலியில் இது வந்து எலக்ட்ரிக் கிரிட். ஓகே, இந்த ஒரு கிரிட், இந்த எலக்ட்ரிக் கிரிட்டில் ரேட்டு நிற்குது ஒரு பாக்ஸ்குள்ளே. ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, சிக்னல் லைட் இருக்குது, லிவர் இருக்குது. அது லிவர் இல்லைன்னா பார்னு சொல்லலாம். ஓகே, உள்ளுக்குள்ளே ரேட் இருக்குது. இது ஃபுட்டு டிஸ்பென்சர். ஓகே, இது வழியாக ஃபுட் போய் அந்த பிளேட்டில் விழுகும், பெல்லட்டில் விழுகும். ஃபுட் பெல்லட்டு, இது எலக்ட்ரிக்கல் கிரிட். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு புரியுதோ புக்கில் கூட இருக்க, அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. த கான்செப்ட் ஆஃப் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் வாஸ் டெவலப்ட் பை த அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இதை நம்ம திருப்பி எழுதுகிறோம் இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல். ஓகே, இதில் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரேட்ஸ். ஓகே, ரேட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸ்கின்னர் ஃபஸ்ட்டு டெஸ்டட் திஸ் தியரி வித் ரேட்ஸ். லேட்டர் ஹி எக்ஸ்பெரிமெண்டட் த டெஸ்ட் வித் பிஜன்ஸ். ஃபஸ்ட்டு எதை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ரேட்டு, அடுத்தது தான் எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு? பிஜன்ஸ் வச்சு. வித் அ பார் அண்ட் ஃபுட் ஹி கன்ஸ்ட்ரக்டட் அ பசில் பாக்ஸ். பசில் பாக்ஸ்னால் என்ன? பசில்னால் என்ன? ஒரு விடுகதையை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற விடுகதையை யார் கண்டுபிடிக்கிறது? எலி கண்டுபிடிக்கிறது, ரேட் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பசில் பாக்ஸ். ஓகே, அண்ட் ரோ ஹங்க்ரி ரேட். ஓகே, எல்லாமே பசியுள்ள மிருகத்தை தான் உள்ளே போடுறாங்க இன்டு த பசில் பாக்ஸ். பசில் பாக்ஸ்குள்ளார அந்த ஹங்க்ரி ரேட்டை போடுறாரு. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது? ஃபுட் இருக்குது, பார்னா லிவர். அப்போ ஓகே, ஒரு லிவர் மாதிரி இருக்குது, ஒரு ஹங்க்ரி ரேட்டு, ஒரு பசில் பாக்ஸ். த ஹங்க்ரி ரேட் வாண்டட் ஹியர் அண்ட் தேர் அண்ட் புஷ் த பார். ஓகே, ஒரு பாக்ஸ்குள்ளே அந்த ரேட்டை போட்டுட்டா என்ன பண்ணும்? இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், இதை பண்ணும், அதை பண்ணும், நோண்டி பார்க்கும், அதை நோண்டி பார்க்கும், மேலே நோண்டி பார்க்கும். அது சும்மாவாக இருக்கும். ஸோ அது மாதிரி அது நோண்டி பார்க்குது. அப்போ நோண்டி பார்க்கும்போது த பார் அண்ட் த ஃபுட் ட்ரே ஹாவ் இட்ஸ் கனெக்ஷன்ஸ். அந்த பார் லிவர் இருக்குல்ல, அந்த லிவருக்கும் அந்த ஃபுட் ட்ரேக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா, அதாவது இந்த லிவருக்கும் இந்த ஃபுட் ட்ரேக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே இந்த லிவரை இந்த எலியை அழுத்துச்சு அப்படின்னா இந்த இது வழியாக அதுக்கு ஃபுட்டு போய் விழுவும். ஓகே, அதோட ஃபுட்டு போய் விழுவும். வாழைப்பழம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழைப்பழம் போய் அப்படியே விழுவும். அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதுவும் ஒரு மெக்கானிக்கல் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுது? இந்த ரேட்டை அங்கேயும் இங்கேயும் ஆடுது, அங்கே குதிக்குது, இங்கே குதிக்குது, அதை கீறுது, இது கீறுது. இதெல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ணுது? எப்படியோ அந்த பாரை வந்து அது புஷ் பண்ணிடுச்சு. ஓகே, அந்த பார்னால் லிவரை வந்து அழுத்திடுச்சு. லிவரை அழுத்தின உடனே எனக்கு என்ன கிடச்சிருச்சு? ஃபுட்டு வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அது சாப்பிட்ருச்சு. ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு தன்னிச்சையாக சும்மா செஞ்சிருச்சு. அடுத்தது அப்படியே போக போக திரும்ப திரும்ப அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத அது கண்டுபிடிச்சிருது. ஓகே, இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். The rat learned the test of pressing to get food. ஓகே, இப்போ இந்த ரேட் எதை கற்றுக்குச்சு, லேர்ன் பண்ணிக்குச்சு அப்படின்னா அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத கற்றுக்குச்சு. ஃப்ரம் விச் we can understand that reinforcement is needed to achieve a task. அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்றது நமக்கு தேவை ஒரு டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ ஒரு செயலை செய்தால் தான் உனக்குரிய உணவு கிடைக்கும். அப்போ எந்த செயலை செய்தால் அந்த உணவு கிடைக்கும்? இந்த பாரை இழுத்தா உனக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத அது கற்றுக்குச்சு. த above experiment shows that the organism is motivated by a need hunger. பசினால் அது வந்து மோட்டிவேட் ஆகி அந்த லிவரை அழுத்தி அதை சாப்பிட்டுக்குச்சு அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம கற்றுக்குறோம்.
எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ வித் ரேட் நம்ம பார்த்தோம். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் வித் பிஜியன்ஸ். ஓகே, பிஜியன்ஸ்க்கு ஒரு கேஜில் உள்ளே போட்டுறாங்க, ஒரு கூண்டு. ஓகே, இது ஒரு கூண்டு. இந்த கூண்டுக்குள்ளார இந்த பிஜியன்ஸை உள்ளே போட்டுட்டாங்க. ஓகே, பிஜியன் உள்ளே இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, இட் வாஸ் ட்ரெயின் டு பெக் அ டிஸ்க் எவ்ரி டைம் when it pecked. ஓகே, ஒவ்வொரு தடவையும் அந்த கேஜ் ஓப்பன் பண்ணால் அது வந்து அதுக்கு ஒரு ட்ரேயில் வச்சுருக்காங்க, ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு வந்து ஒரு கோழிக்கெல்லாம் தூக்கி போடுவோம்ல, போட்ட உடனே அது என்ன பண்ணிடும், அதோட வாயால் அதை எடுத்து சாப்பிடும். பெக்குடுன்னா வாயால் எடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்கியிருக்காங்க. ஸோ பிஜியன் வேகமாக வந்துட்டு தானாக அதை குத்தி எடுத்து சாப்பிடும். திஸ் ஃபுட் reinforced the behavior of picking the disc called an operant conditioning. ஸோ இதுக்கு பேர் தான் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிஜியனை வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய லாஸ் இருக்குது. இது என்னென்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா பாசிட்டிவ், அதாவது நீ லிவரை அழுத்துனா உனக்கு பாசிட்டிவாக ஃபுட்டு கிடைக்கும், லிவரை அழுத்தலைன்னா உனக்கு நெகட்டிவ் தான், உனக்கு ஃபுட்டு கிடைக்காது. அதுதான் வந்து ஆப்பரண்ட். ஆப்ரேட் பண்ணினா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் ஆப்பரண்ட் எக்ஸ்டிங்ஷன். ஓகே, எக்ஸ்டிங்ஷன் திரும்பி அதை பண்ணி அது கற்றுக்குது. சயின்ஸ் பிஹேவியர் ஜென்ரலைசேஷன். இதில் வந்து இந்த ஜென்ரலைசேஷனில் ஒன்று ஸ்டிமுலஸ் இருக்கும், ஸ்டிமுலஸ் தூண்டுதல், அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஜென்ரலைசேஷன். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த கதையை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கலாம். கடைசியில் எதில் முடிக்கணும்னா எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். இமீடியட் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து எஃபெக்டிவ் லேர்னிங் இருக்கும். உடனே வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா, அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்கள என்கரேஜ் பண்ணி குட் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் அது பண்ண வைக்கும். ஈச் ஸ்டெப் ஆஃப் த பிஹேவியர் இஸ் டு பி ரீஇன்ஃபோர்ஸ்ட். ஒரு நல்ல பிஹேவியரை நீங்கள் வெரி குட்னு சொல்லி கற்றுக் கொடுக்கலாம். இதே கெட்ட பிஹேவியராக இருந்தால் பனிஷ் பண்ணி அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் த ரைட் ரெஸ்பான்சஸ் டீச்சிங் லேர்னிங். அதான் ரைட்டான ரெஸ்பான்ஸ்க்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும், அப்போ லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இதுக்கு லிமிட்டேஷன்ஸும் எழுதலாம். லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். மென்டல் ப்ராசஸ் ஆர் நாட் மெக்கானிக்கல். ஓகே, இது மெக்கானிக்கலாக காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரியன் உதிக்கும், உட்காரும், அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படி கிடையாது. இது மெக்கானிக்கல் கிடையாது, ஒவ்வொரு தடவையும் அது கற்றுக்கிறது தான். அப்ளிகேஷன்ஸ் இஸ் டவுட்ஃபுல் இன் நார்மல் செட்டிங் ஃபார் ஹியூமன் லேர்னிங். ஓகே, ஹியூமன் லேர்னிங்க்கு இது ஒரு நார்மல் செட்டிங். இது மாதிரி நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் எழுதலாம். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ்ன்னு எழுதலாம். அடுத்தது இதுதான் லாஸ்ட் லேர்னிங் தியரி. ஓகே, என்ன தியரி அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரி. இதை யார் சொன்னா, இதை யார் கண்டுபிடிச்சானா தாண்டைக். தாண்டைக்கோட இன்ட்ரடக்ஷன் எழுதணுமா, இந்த மாதிரி தியரி கேட்டாவே இன்ட்ரடக்ஷன் எழுதணும். அடுத்தது தியரி எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும். அடுத்தது எடுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். லாஸ் இருந்தால் லாஸ் எழுதணும், ஸ்டேஜஸ் இருந்தால் ஸ்டேஜஸ் எழுதணும். இப்போ இவரை பற்றின இன்ட்ரடக்ஷன் என்ன, இஎல் தாண்டக்ட். இவரோட ஃபுல் பேர் என்ன, இஎல் தாண்டக்ட். இவர் வந்து மினிஸ்டரோட சன்னா, மினிஸ்டரோட பையனா. இவர் வந்து பிகின்ஸ் ஸ்டடீஸ் இன் சைக்காலஜி இன் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்தார். பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு 1898. இவர் 78 புக்ஸும் 400 ஆர்டிகல்ஸும் எழுதியிருக்காரு. அதிகமான புக்ஸும் ஆர்டிகல்ஸும் தாண்டைக்கு தான் எழுதியிருக்காரு. ஓகே, இறக்கிறதுக்கு முன்னாடி இவர் எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருன்னா கேட்டை வச்சு. ஓகே, இவர் எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருன்னா கேட்டை வச்சு. இவரும் ஒரு பசில் பாக்ஸ் வச்சுருக்காரு, விடை கண்டுபிடி. இப்போ நீ பாரை அழுத்துனா சோறு கிடச்சிச்சு, அப்படி தானே. அது பாக்ஸ்குள்ளார வந்து அதோட ஃபுட்டு விழுந்துச்சு, அது சாப்பிட்டுச்சு, அது ரேட்டு. அதே மாதிரி இங்கேயும் விடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கேயும் நீயாக கண்டுபிடிச்சா தான் உனக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பசில் பாக்ஸ். ஒரு பாக்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த பசில் பாக்ஸ்குள்ளார கேட் இருக்குது. இது வந்து லேட்சுன்னு சொல்கிறாங்க. லேட்சுனா நம்ம தாழ்பால் சொல்கிறோம் இல்லையா, அந்த தாப்பால் மாதிரி ஒரு செயினில் வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்குது. அந்த கொக்கிக்குள்ளே இது மாட்டிக்கிற மாதிரி இந்த மாட்டி இருக்குது. இதை வந்து அது கரெக்டாக பிடிச்சி இழுத்துச்சுன்னா இந்த லேட்ச் ஓப்பன் ஆயிடுது. லேட்ச் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வந்துடலாம். அந்த கேட்டு வெளியே வந்தால் தான் அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும். ரேட் ஆனால் என்ன பண்ணுச்சு, அது பசில் பாக்ஸ்குள்ளேயே இருந்துச்சு, அங்கேயே சாப்பாடு வந்துச்சு. ஆனால் கேட்டுக்கு என்ன பண்ணுது, அந்த லேட்ச் ஓப்பன் ஆனோடனே அது ஒரு இதை அழுத்தின உடனே அதுக்கு வெளியே வந்து ஃபுட்டு கிடைக்கிது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் யார் பண்ணியிருக்கா, தாண்டைக் பண்ணியிருக்காரு.
Thorndike conducted an experiment on cat in the puzzle box, which is most popular in psychology of learning. It was a typical trial and error experiment. Okay, trial பண்ணி பண்ணி பார்க்கும், தப்பு வந்துச்சுன்னா திருப்பியும் பண்ணி பார்க்கும், திருப்பி தப்பு வந்துச்சுன்னா திருப்பி பண்ணி பார்க்கும், அப்படியே கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகே, தாண்டைக் பிளேஸ்ட் அ ஹங்க்ரி கேட். எல்லாருமே என்ன பண்ணிடணும், ஹங்க்ரி கேட், ஹங்க்ரி ரேட், ஹங்க்ரி பிஜியன் அப்படி சொல்லி போட்டுறணும். ஓகே, என்ன பசில் பாக்ஸ் அண்ட் ஃபுட் வாஸ் கெப்ட் அவுட் சைட் த பாக்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அவுட் சைட் த பாக்ஸ் வச்சுட்டாங்க. தாண்டைக் வந்து வெளியே வச்சுட்டார் பாக்ஸை. ஓகே, ஃபுட்டு உள்ளேயே வர மாதிரி மெக்கானிக்கல் சிஸ்டம்லாம் அவர் பண்ணல. The cat had made many trials to pull the latch to come out of the box. வேகமாக அந்த லாச்சை பிடிச்சி இழுக்குது, தாப்பால் எப்படியோ திறக்கணும் பார்க்குது, அதால் திறக்க முடியல. ஓகே, வெளியில் வந்துடலாம் லாச்சை திறந்தா அப்படின்னு நினைக்கிது. The cat has made several random activities. ஜம்ப் பண்ணுது, டேஷிங், மூவிங், என்னென்னமோ பண்ணுது to get out from the puzzle box. ஓகே, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்குது. அது இல்லாமல் கடிக்குது, கீறுது, பரண்டுது. ஓகே, until it accidentally touched the release and cat was freed. ஓகே, அந்த தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக வந்து அந்த லாச்சை தொட்ட உடனே அது ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே அது ஃப்ரீ ஆகிடுச்சு, அந்த பசில் பாக்ஸ்லேருந்து வெளியே போயிடுச்சு. த கேட் டுக் சம் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட். அதுக்கப்புறம் வெளியே போய் அதுக்குரிய மீன் துண்டுன்னு வச்சுக்கோங்களேன், மீனை போய் சாப்பிட்டுட்டு வருது. த கேட் வாஸ் அகெயின் பிளேஸ்ட் இன் த பாக்ஸ். கேட்டை திருப்பி கொண்டு போய் பாக்ஸில் போட்டுடுறாரு தாண்டைக். த கேட் மேட் லெஸ் ட்ரையல் இன் டச்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய தடவை கீறிச்சு, புறாண்டுச்சு, இங்கே ஓடிச்சு, அங்கே ஓடிச்சு. அந்த இப்போ என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் லெஸ்ஸாக, கொஞ்சம் இதை பண்ணி பார்க்குது, அதை பண்ணி பார்க்குது, அப்படி லாச்சை தொடுத்து ஓப்பன் ஆகிடுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா வாஸ் ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் சக்ஸசிவ் ட்ரையல்ஸ். ஓகே, நிறைய ட்ரையல்ஸில் அதுக்கு அழகாக அது லாச்சை திறக்குது போகுது. ஸோ த டியூரேஷன் வாஸ் ரெடியூஸ்ட். ஓகே, இவென்ச்சுவலி cat would learn to escape immediately without random activity. திரும்ப ட்ரை பண்ணாமே அதால் ஈஸியாக போயிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாண்டைக்கில் லாஸ் இருக்குது, 3 லா. ரெடினஸ்னால் உடனே ரெடியாக இருக்கிறது. ஓகே, எக்ஸசைஸ்னால் திரும்ப பண்ணி பார்க்குறது, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கணும், அதுக்குரிய எஃபெக்ட் கிடைக்கிது. இதுதான் லா ஆஃப் ரெடினஸ், எக்ஸசைஸ் அண்ட் எஃபெக்ட். நீங்கள் REE அப்படின்னு வச்சுட்டு கூட இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் எழுதணும். கண்டினியூஸாக ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப நெசசரி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கல்வியில். ஓகே, ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸும் தேவை. ரிவார்ட்னா அப்ரிஷியேட் பண்ணணும், பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணும். தப்புன்னா பீரியாடிக்கல் ரிவ்யூ, திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். மெட்டீரியல்ஸில் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க. பேட் ஹேபிட்ஸ் கேன் பி எலிமினேட்டட். இது எல்லாமே எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம் தியரி. இதை யார் எழுதுனா அப்படின்னா ஜான் டிவி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த தியரிக்கு யார் எழுதுனாவோ அவங்கள பற்றின இன்ட்ரடக்ஷன் எழுதிடணும். ஜான் டிவின்றது 1859 1952 இது வரைக்கும் உயிரோடு இருந்தார். பிறந்து வாஸ் அன் அமெரிக்கன். அவர் அமெரிக்கர். அவர் ஒரு ஃபிலாசபி பேசுவார், ஃபிலாசபர். ஓகே, சொல்லுவாங்க இல்லையா ஃபிலாசபி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தத்துவ அந்த மாதிரிலாம். அது சைக்காலஜிஸ்ட்டு. ஓகே, எஜுகேஷ்னல் ரிஃபார்மர்னால் கல்வியில் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஆனவர். நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு. ஓகே, இன்ஃப்ளூயன்ஷியல் இன் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் சோஷியல் ரிஃபார்ம். கல்வியில் மாத்திரம் இல்லை, சமூகத்திலையும் மாற்றங்களை கொண்டு வந்தார். ஓகே, அதே மாதிரி ஹி பிலீவ் தட் எஜுகேஷன்றது ஒரு சோஷியல் ப்ராசஸ். ஓகே, தனியான இண்டிவிஜுவல் ப்ராசஸ் இல்லை. கல்விங்கிறது ஒரு தனி மனிதனால் மாத்திரம் அதை செய்ய முடியாது. அது எல்லாரோடையும் இணைந்தது. ஓகே, பெற்றோர்களால், டீச்சர்ஸால், ஃப்ரெண்ட்ஸால், ஓகே, எல்லாராலையும் இணைந்தது தான் அது. ஒரு போயட்டு இந்த மாதிரி. ஹீ ப்ரப்போஸ் தட் எஜுகேஷன் பிகின்ஸ் வித் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஒரு கல்விங்கிறது உண்மையான அனுபவத்தினால் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இன்குவரினா கொஸ்டின்ஸ் கேட்குறது. இட்ஸ் அ கீ பார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங். எதுனாலும் சரி அதை என்கொயர் பண்ணும். இது என்னது, இது கரெக்டாக, இது என்ன, இன்வெஸ்டிகேட் பண்ணும். அதான் சொல்லுவாங்க ரிசர்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, பியாஜெட்டும் இதுக்கு நமக்கு சொல்கிறாரு. பியாஜெட்ஸ் ரோல் இன் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் டீச்சிங் சஜஸ்ட் தட் வி லேர்ன் பை எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் அவர் நாலேஜ் ஃப்ரம்
இன்ஃபான்சி டு அடல்ட்ஹுட். பியாஜே என்ன சொல்கிறாரு, குழந்தையிலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் இருக்கிறது வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, இதை எழுதணும் எழுத வேணாம் உங்களுக்கு அந்த பியாஜியோடது எழுதணுன்றது அவசியம் இல்லை. பட் இன்ட்ரொடக்ஷன் ஜான் டெவி எழுதணும். இது ஆனால் புக்கில் கொடுத்துருக்காங்க, எழுதுறதுன்னா நீங்கள் எழுதிக்கலாம் கூட. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் தியரி. அப்படின்னா என்ன, அப்போ அந்த டெஃபினேஷன் எழுதணும். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் தியரி சேஸ் தட் ஆல் நாலேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் அ பேஸ் ஆஃப் ப்ரையர் நாலேஜ். அதாவது முன்னாடியே ஒரு நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும். ஓகே, அந்த குழந்தைங்களுக்கு, எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே எம்டியாக பிறக்கதில்லை. அதாவது பிளாங்க் ஸ்லேட்டாக இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்குள்ளார நிறைய இருக்கும், திறமைகள் இருக்கும். நாலேஜ் வந்து ஒருத்தவங்களுக்குள்ளே நம்ம போய் புகுத்துறோம் அப்படின்னா அந்த சைல்டு வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சைல்டுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, ஒரு சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் இல்லைன்னா அவங்க நம்ம எதா சொன்னாலும் அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அதை கன்செப்ஷன்னா என்ன, அதை அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க, லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து பிளாங்க் ஸ்லேட் கிடையாது, அவங்களுக்குள்ளார ஏற்கனவே நாலேஜ் இருக்குது. அப்போ ப்ரையர் நாலேஜ்னால் முன் அனுபவம், முன்னாடி உள்ள அறிவு இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. அது அப்படிங்கிறது ஜான் டெவியோட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங் தியரி. ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவிசம் இஸ் அ லேர்னிங் தியரி. ஓகே, அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னா லேர்னிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. ஒரு லேர்னிங்கை ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் போய் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீச் பண்ணும்போது அந்த குழந்தைங்க சும்மா உட்காந்து தூங்குது, படுத்துட்ருக்கு, கவனிக்க மாட்டேங்குது, அங்கே பார்க்குது இங்கே பார்க்குது அப்படின்னா அது வந்து நல்ல லேர்னிங் கிடையாது. அந்த குழந்தைங்கள எப்பொழுதுமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அடிஷன் பண்ணுறீங்கன்னா அந்த 2+2 அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க அழகாக பிடிச்சிக்கணும். அப்போ ஆக்டிவ் ப்ராசஸாக இருக்கணும். அப்போ அந்த லேர்னிங் வந்து எதன் மூலியமாக, எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக அவங்க கற்றுக்கலாம். ஒரு 2 சாக்லேட்டையும் நம்ம ஆட் பண்ணோன்ற ஒரு அனுபவத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த அனுபவத்தினாலேயும் பிள்ளைங்க கற்றுக்கொள்ளலாம், லேர்னிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, உலகத்தை பார்த்து அதை எப்படி நம்ம இன்டர்பிரட்னா அது விளக்கம் கொடுக்கறது. அடுத்தது ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கலாம் குழந்தைங்கள. அடுத்தது அவங்கள பற்றினா அசஸ்மெண்ட், டாஸ்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ் செட்டிங்ஸ் இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ லேர்னிங். ஓகே, ஒரு லேர்னிங் அப்படின்னா இதெல்லாம் தேவை. ஓகே, கண்டென்ட் ப்ரெசென்டட் ஹோலிஸ்டிக்கலி, முழுமையாக கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா லேர்னிங்கு, நாலேஜ் இதெல்லாம் விட ஆக்டிவ் ப்ராசஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன், ப்ராப்ளம் சால்விங், அசஸ்மெண்ட்ஸ், கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும், ஹோலிஸ்டிக்கலியாக இருக்கணும். ஓகே, முழுமையாக இருக்கணும். இதை நீங்கள் எப்படி படிக்கலாம்னா PUH இந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா ஆக்டிவ் ப்ராசஸ், இனா எக்ஸ்பீரியன்ஸ், ஐனா இன்டர்பிரிட்டேஷன், பின்னா ப்ராப்ளம் சால்விங், யூன்னு போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அது அசஸ்மெண்ட்டுன்னு கூட போட்டுக்கலாம். அசஸ்மெண்ட். அடுத்தது ஹோலிஸ்டிக்கலி போட்டிருக்கேன். கண்டென்ட் போட்டிங்கன்னா APAC. ஓகே, APAC அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, APAC இது ஈஸியாக இருக்கும். அப்ளைங் கன்ஸ்ட்ரக்டிவிசம் இன் த கிளாஸ் ரூம். ஓகே, கிளாஸ் ரூமில் கன்ஸ்ட்ரக்டிவிசம்மை வந்து கிளாஸ் ரூமில் எப்படி அப்ளை பண்ணுறது, கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம வந்து ஒரு நாலேஜ் லேர்னிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஸ்டினை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு போர்டில் அந்த சில்ட்ரன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னா அந்த ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே, that are relevant to students. ஓகே, எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோ அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த சப்ஜெக்ட்டோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது லேர்னிங் அரவுண்ட் எசென்ஷியல் கான்செப்ட்ஸ். ஓகே, தேவையான கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது லேர்னிங் என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. Be aware that students' points of views are windows to their learning. ஓகே, எப்பொழுதுமே டீச்சர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ தான் முன்னாடியெல்லாம் வந்து இருந்தது. அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே நமக்கு தெரியாது. அவங்க எந்த இதில் கற்றுக்குறாங்க, என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கேட்கணும். அவங்களோட நாலேஜ் என்ன, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன,
இதுதான் வந்து லேர்னர்ஸ் அதுதான் விண்டோஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜான் டேவி. அதுக்கப்புறம் அடாப்ட் டீச்சிங் டு அட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போசிஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்ரஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். குட் மார்னிங்னு உங்களுக்கு விஷ் பண்ணாங்கன்னா அந்த நீங்கள் குட் மார்னிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அவங்கள அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணணும். அது எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் க்ளூஸை வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு நாலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அடுத்தது அசஸ் பண்ணணும். ஓகே, அசஸ்னால் என்னது? ஓகே, எவாலுவேஷன். ஓகே, இந்த ஸ்கில் வந்து நீங்கள் பயங்கர திறமையாக இருக்கீங்க, ரீடிங் ஸ்கில் ரொம்ப திறமையாக இருக்கீங்க, ரைட்டிங் ஸ்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ரைட்டிங் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். அஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் டீச்சிங். ஓகே, டீச்சிங் நடந்துகிட்ருக்கும் போதே அந்த குழந்தைங்கள நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசஸும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டீச்சர்ஸ் ரோல். ஓகே, இது கிளாஸ் ரூமில் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீச்சரோட ரோல் என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிசமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம் isn't so much to lecture at students but to act as an expert learner. அதான் லெக்சர் அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு புரியுதா புரியலையா. ஓகே, ஸோ இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒன்று செல்ஃப் டெஸ்டிங் பண்ணிக்கலாம், அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்டிகுலேட்டிங், வரைய சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, ஆஸ்கிங் ப்ராபிங் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த ப்ராபிங் கொஸ்டின்ஸை கொடுக்கும்போது அவங்க எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ரிஃப்ளெக்ஷன் இருக்கா? இப்போ ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்கன்னா அந்த டீச்சருடைய பாடத்துக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களா, கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கலாம். தி ரோல் ஆஃப் த டீச்சர் இன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் லேர்னிங் கிளாஸ் ரூம் இஸ் டு ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதை சொல்லணும், செகண்ட் நம்ம எதை சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு புரியுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். டு அசிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெவலப்பிங் நியூ இன்சைட்ஸ். ஓகே, அந்த புக்கில் இருக்கிறத மாத்திரம் கிடையாது, புக் ரிலேட்டடாக வெளியில் இருக்கிறது இன்னும் நிறைய புது புது இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அசிஸ்ட் பண்ணலாம். அவங்களையும் நம்ம டெவலப் பண்ண சொல்லலாம். டு கனெக்ட் வித் தெம் வித் தேர் ப்ரீவியஸ் லேர்னிங். ஓகே, நீங்கள் லாஸ்ட் முன்னாடி எப்படி நீங்கள் அடிஷன் பண்ணீங்க, முன்னாடி கடைக்கு எப்படி போனீங்க, இந்த மாதிரி ப்ரீவியஸ் லேர்னிங், கடையில் போய் நீங்கள் எத்தனை சாக்லேட் வாங்கினீங்க, நீங்கள் பே பண்ணீங்களா, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். இது ஸ்டூடெண்ட் சென்டர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இதனால் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் டெவலப் ஆகும். டு ஆஸ்க் தேர் ஓன் கொஸ்டின்ஸ். ஓகே, நம்ம டீச்சர்ஸ் மட்டும் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு கொஸ்டின் கேட்குறது எப்படின்னே தெரியாது. ஸோ அந்த குழந்தைங்களே கொஸ்டின் கேட்டு அந்த குழந்தைங்களே மீனிங்ஃபுல்லான ஆன்சர்ஸ் கேட்குற மாதிரி நம்ம பண்ணணும். கேரி அவுட் தேர் ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நம்ம பண்ணுறோம், அது இல்லாமல் அவங்களாவே ஒரு ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்க டெவலப் பண்ணணும் அவங்களோட நாலேஜை. அப்புறம் அவங்களோட ஓன் கன்க்ளூஷன்ஸ்க்கு வரணும். அப்புறம் ஓன் அனாலஜிஸும் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, லேர்னிங் தியரினா நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் எழுதிக்கணும். ஜான் டேவியை பற்றி நீங்கள் எழுதினா போதும். ஓகே, ஜான் டேவினா யார், ஜான் டேவி எந்த இயர் பிறந்தார், அவர் எந்த ஊருக்காரு, அதெல்லாம் எழுதிட்டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் தியரினா அந்த என்ன டெஃபினேஷன், கன்ஸ்ட்ரக்டிவிசம் இல்லை லேர்னிங் தியரியில் என்னென்ன இருக்குது, ஆக்டிவாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே தான் திரும்பி திரும்பி வரும், சோஷியல் கான்டென்ட்டு இந்த மாதிரி. அப்போ கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும், டீச்சர்ஸோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் ஆக்டிவிட்டீஸாக நம்ம கொடுக்கணும். இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 which is ஹியூமனிஸ்டிக் தியரி. கார்ல் ரோஜர்ஸ் தான் இதை எடுத்திருக்காரு. அவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன் நம்ம எழுதிக்கணும். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் தி ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஓகே, அப்போ கார்ல் ரோஜரும் எந்த ஊரை சார்ந்தவர், எந்த நாட்டை சார்ந்தவர்னா அமெரிக்கன். அவருடைய பர்த் இயர் வந்து 1902 to 1987 அவர் இங்கே இருந்தார். அதே மாதிரி கார்ல் ரோஜர்ஸ் மட்டும் இல்லை, ரோலோ மே, ஆப்ரஹாம் மாஸ்லோ கூட இந்த தியரியை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் கார்ல் ரோஜர்ஸ் மட்டும் பற்றி எழுதுனா கூட போதும் இதில். ஏன்னா இங்கே வந்து கொடுத்துட்டாங்க, மெயினானவர் கார்ல் ரோஜர்ஸ் தான். ஓகே,
சரி, நெக்ஸ்ட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு? அஸ் இஸ் தட் வி ஆர் பேசிக்கலி ஃப்ரீ டு டிட்டர்மைன் அவர் ஓன் பிஹேவியர். அப்படி தானே? இப்போ சில பேருக்கு வந்து காலையில் எந்திரிக்கிற ஒரு பிஹேவியர் இருக்கும். சில பேருக்கு வந்து நைட்டு நிறைய நேரம் முழிச்சிருப்பாங்க. சில பேர் அதிகாலையில் கரெக்டாக இருந்துருவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஓன் பிஹேவியர் இல்லையா? இதை வந்து நம்ம மாற்ற முடியாது, செய்ய முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்கு ஃப்ரீயாக செலக்ட் பண்ணுறதுக்கு, டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஹியூமனிஸ்டிக் தியரினா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸஸ் ஆன் கான்ஷியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் லேபிள் அஸ் ஃபினோமலாஜிக்கல்னு சொல்லுவாங்களாம் இது. ஓகே, கான்ஷியஸாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. கான்ஷியஸ்னால் என்னது? தொட்டால் அவங்களுக்கு தெரியும். அன்கான்ஷியஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஓகே, செல்ஃப் அவேர்னஸ், அது மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். தன்னை பற்றின ஒரு செல்ஃப் அனாலிசிஸும் இருக்கணும். ஓகே, அடுத்த பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினோமனாலஜிக்கல்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ட் ஃபினாமினன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் க்ரீக் வேர்ட் ஃபேண்டசி. இந்த லைன் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது ஏன் இந்த ஃபினோமனாலஜிக்கல் அப்ரோச்ன்றதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்ன்றதுக்கோட இன்னொரு பேர் என்னென்னா ஃபினோமனாலஜிக்கல் அப்ரோச். ஃபினோமனாலஜிக்கல்னால் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? என்னன்னு சொன்னாங்க? என்னன்னு சொன்னாங்க? கான்ஷியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். ஓகே, கான்ஷியஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த உடனே கிள்ளி பார்ப்பாங்க, கான்ஷியஸாக இருக்கா, மூச்சு விடுதா, அழுகுதா, ஓகே, இதெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அது மாதிரி. ஃபோக்கஸ் ஆன் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். சப்ஜெக்டிவ்னா இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். இவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இட் இஸ் கன்சர்ன் வித் இண்டிவிஜுவல்ஸ் ஓன், அவங்களுடைய ஓன் பர்செப்ஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஒரு இதை பற்றி விளக்கங்களையும் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய ஓன் பர்செப்ஷனும் அவங்களோட ஓன் விளக்கங்களும் இருக்குது. ஓகே, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் விளக்கங்கள். ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் பிலீவ் தட் we can learn more about human nature. ஹியூமன் நேச்சரை பற்றி நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லுன்றாங்க, எத்தனையோ குரோமோசோம்ஸ்ன்றாங்க, அதுக்குள்ளார என்னமோ இருக்குன்றாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஹியூமன் பற்றி நம்ம படிக்கிறோம். அது மாதிரி ஸ்டடிங் பீப்புள்ஸ் பர்செப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்கள பற்றி எப்படி இருக்குது, வேர்ல்டை பற்றி எப்படி இருக்குன்னு கூட நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ பீப்புள் might behave quite differently in response to the same situation. ஒரு சேம் சிச்சுவேஷன் வருது, ஒருத்தவங்க கோவமாக பேசுவாங்க, இன்னொருத்தவங்க பொறுமையாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்க அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு பலவிதமாக அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். Only by asking each interprets the situation we can fully understand their behavior. அப்போது அவங்களோட பிஹேவியர் என்ன வருது? இவங்க கோவக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதான் அவங்களோட பிஹேவியர். அப்போ இன்னொரு பிஹேவியர் இருக்கும். இன்னொன்று என்ன? சாந்தமானவங்க, இவங்க அமைதியானவங்க. நீங்கள் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சிச்சுவேஷனை கொடுப்பாங்க, ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த டாஸ்கில் வந்து பொறுமையாக இருக்கா, கரெக்டாக செய்யுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்க பிஹேவியரை அங்கங்கே சொல்லுவாங்க. ஓகே, இந்த இந்த சௌந்தர்யாவா, அவங்க வந்து நிறைய எப்படி இருப்பாங்க, கோவம் இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் கரெக்டாக அனலைஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் ப்ரிஃபர் டு பிலீவ் தட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் ஆக்ஷன்ஸ். நம்ம தான் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம தான் வந்து பொறுப்பு. அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த வார டாஸ்கில் வந்து யாரை வந்து கவுக்கணும்னு நினச்சிங்க, யாரை வந்து ஏமாத்துனீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்கவுங்க தான் அவங்கவுங்களுடைய ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அன் ஈக்குவல் அண்ட் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் இந்த மாதிரி கோட்ஸ் கூட நடுவில் எல்லா ஆன்சர்ஸ்லேயும் கூட எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச கோட்ஸை. Humanistic theories emphasizes those qualities that distinguish people from animals. ஓகே, அனிமல்ஸ்லேருந்து நம்மளை மனிதர்கள் வேறுபட்டு இருக்காங்களா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க மனிதர்களை விட அனிமல்ஸே பெட்டர்னு சொல்லுவாங்க. பட் காட் வந்து நம்மளை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காரு? ஹியூமன்ஸ்க்கு வந்து 6 அறிவு இருக்குது, அனிமல்ஸ்க்கு வந்து 5 அறிவு தான். ஓகே, அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்குது. ஓகே, ஃப்ரீ வில்னால் இப்போ நாயை கட்டி போட்டிங்கன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. ஆனால் மனுஷனுக்கு ஃப்ரீ வில், நல்லதையும் சூஸ் பண்ணலாம், கெட்டதையும் சூஸ் பண்ணலான்றதுக்கு பேர் ஃப்ரீ வில். அண்ட் தேர் ட்ரைவ் டுவர்ட்ஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்
தெரியும்ல உங்களுக்கு மாஸ்லோவோட தியரி என்ன பண்ணுவாங்க, பேசிக் நீட்ஸு, அடுத்தது லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ், இப்படி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தன்னிறை அடைவது தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த நிறைவு நம்ம போய் அடைவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் ஹியூமனிஸ்டிக் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் யூனிட் 3.